இன்னைக்கு தமிழகத்துல எதிர்க்கட்சியா நிக்கிறது நாம தான். நீங்க என்ன அரசியல் நடத்துறீங்களா இல்ல அராஜகம் நடத்துறீங்களா? அவன் செத்தா நீங்க சிஎமாக முடியாது. தெரியாம தான் கேக்குறேன். நீங்க பதவியேற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மக்களோட குமரல் என் காதுல கேக்குது. அப்படி சிஎம்னு ஒரு கையெழுத்து போட்ட நாள்ல இருந்து நம்ம விவசாய நிலங்களும் அழிக்கப்படுது. எங்க பார்த்தாலும் லேண்ட விற்கிறது, பிளாட்ஸ் போடுறது, வீடு கட்டுறது இப்படின்னு பெருகிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல விவசாயத்தை பெருக்காம வீட்டை பெருக்கி என்ன பண்ண போறீங்க? அங்க இந்த புட்டி புட்டி பணம் வருதா, இங்க இந்த புட்டி புட்டிய பணம் வருதா? நமக்கு தேவை பணம். அப்போ நீ என்ன நினைக்கிறேன்? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா? விவசாயம் எப்படி போனா நமக்கு என்ன? அதை தட்டி கேட்டா சாரி சார். என்ன சார் சாரி சார்? என்ன சாரி? உங்க சாரியை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு பெண்ணு ஜவுளி கடைக்கு போய் சாரி வாங்குறாங்க, அதனால அவங்க சாரி சாரி நான் சொல்றாங்க இல்ல. நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல நாம நல்லா இருக்கணும், மக்களுக்கு உதவி செய்யற எண்ணங்கள் வரணும். அதுக்காக தான் நான் களத்துல இறங்கி இருக்கிறேன். சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய விலையில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி. வர்ற 2026ல 45 வயசுக்கு மேல உள்ளவங்க விஜய் எப்படி வருவாரு, அவர் இந்த டைம் தோத்துருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அரசியல் பத்தி தெரியாது, என்ன தெரியும்? அரசியல்ல இருந்து ஊறி நல்லா படிச்சு நல்ல நாலேஜ் உள்ளவங்களே செய்யல சார். ஆனா நம்ம 45 வயசுக்கு கீழே உள்ள இளைஞர்கள், நண்பர்கள், தோழிகள், தோழன்கள் எல்லாரும் நாம தான் வருவன்னு கெத்தா கை காட்டுறாங்க. போடுவோம் புதுசா இந்த வாட்டி விஜய்க்கே போடுவோம். இவங்க எல்லாம் வந்து எல்லாருமே இப்படி நடிச்சு வெளியே வந்தவங்க தான். ஆனா அவங்க எடுத்த பேரை அவர் எடுக்கணும், விஜய் எடுக்கணும் அந்த பேரை. தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் நிரந்தரமா வேணும் அப்படின்னா நாம களத்துல இறங்கி வேலை பார்த்தா தான் முடியும் நண்பா. தமிழ்நாட்டை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணும், தனியார் ஸ்கூலு, தனியார் ஹாஸ்பிட்டல்னு பாகுபாடு பார்க்காம எல்லாம் சரிசமமா கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய திட்டம். மக்களுக்கு எல்லாம் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம்.